தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும் நேத்துலேருந்து இந்த டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியோட வடிவத்தை ஒரு புது கோணத்தில் மாற்றியிருக்கிறோம். அதாவது இணையத்தில் மக்கள்கிட்ட சில கேள்விகளை முன் வச்சு அவங்க என்ன கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்களோ அதை இந்த டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் விவாத பொருளாக ஆக்கியிருக்கோம். இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒரு பொது கூட்டத்தில் பேசும் பொழுது தமிழகத்தினுடைய இந்து கோவில்களுடைய நிதியை எடுத்து தமிழக அரசு கல்லூரி கட்டுறாங்க, இது ஒரு தவறான செயல், அரசுகிட்ட நிதி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். அவருக்கு வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு ரெண்டு தரப்பான கோணங்களில் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்து தான் கேள்விகளாக இணையத்தில் மக்கள்கிட்ட நம்ம முன் வச்சிருக்கோம். ஸோ இது குறித்து இன்றைக்கு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக நம்மோடு தமிழ் ஜனத்திலிருந்து அபினவ் இணைந்துள்ளார். அதே போல தமிழ் ஜனத்திலிருந்து ஆனந்த் டி பிரசாத்தும் நம்மோடு இணைந்துள்ளார். சிறப்பு அழைப்பாளராக பாஜகவினுடைய ஆன்மீக பிரிவு தலைவர் நாச்சியப்பன் அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார். அவரையும் வரவேற்கும். வணக்கம் சார். நம்ம மக்கள்கிட்ட இணையத்தில் என்ன கேள்விகளை முன் வச்சோம் அப்படிங்கிறத பின்னாடி விவாதிக்கலாம். முதல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அவங்க சொன்ன கருத்து கரெக்டுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கோவிலோட நிதிங்கிறது பக்தர்கள் அவங்க வேண்டுதல் காணிக்கையாக கொடுக்குற அந்த பணம் கோவிலோட டெவலப்மெண்ட்க்கு இருக்கலாம், சாமிக்கு நீங்கள் செய்கிறத செய்யலாம், பூஜைகள் பண்ணலாம், புனஸ்காரம் பண்ணலாம், கோவிலை ஏதாவது அடிஷ்னல் ஒர்க்கு அது இதுன்னு பண்ணலாம், கும்பாபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணலாம், திருவிழாவுக்கு யூஸ் பண்ணலாம், அன்னதானம் போடலாம், இதெல்லாம் பண்ணலாமே ஒழிய நீங்கள் அதை எடுத்து உங்கள் நோக்கத்துக்கு முதல்வர் தொகுதிக்கு கொண்டு போய் அந்த காசை போடுறதோ, மற்ற அமைச்சர்கள் தொகுதிக்கு போய் அந்த காசை கொடுத்து ஒரு காலேஜ் கட்டுறதோ. நான் ஒரே ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன் சார். காலேஜ் கட்டுறதுக்கு உயர்கல்வித்துறை ஒன்று இருக்குது. அவங்க வேலை என்ன? காலேஜ் கட்டுறது, அதுக்கான பணம் கொடுக்கறது, மத்திய அரசுலேருந்து நிதி வருது, இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு துறை இருக்குது தனியாக. அப்போ அந்த துறையோட வேலை என்ன? இதெல்லாம் நீங்கள் அறநிலையத்துறையில் இருக்க பணத்தை எடுத்து பண்ணுங்கிற அவசியம் என்னங்கிறேன். இந்த அறநிலையத்துறையில் 46,000 கோயிலில் இடிந்து போன கோயில்கள், உடைந்து போன கோயில்கள் 4,000 கோயில் 5,000 கோயில் இருக்கு. இதுக்கு எந்த துறையிலேருந்து பணம் கொடுப்பாங்க? எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு 2,000 கோயிலை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? இல்லை உயர்கல்வித்துறையிலேருந்து ஒரு 500 கோயில்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? அந்தந்த துறை வரவு செலவை அந்தந்த துறை சம்மந்தப்பட்டதுக்கு பண்ணுங்கிறது ஒரு பேசிக் ஒரு விஷயம். நீங்கள் கோவிலில் இருக்க பணத்தை எடுத்து, ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. நீங்கள் உயர்கல்வித்துறைனா அங்கே நீங்கள் ஒரு இடத்துல பதில் சொல்லணும். ஆனால் இதில் அப்படி கிடையாதுல்ல. ஒன்றுங்க, பக்தர்களோட உணர்வுங்க அது. இப்போ நான் கேட்குறேங்க, ஒரு பக்தர், சாதாரண பக்தர் கோவிலுக்கு போகிறதுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். நீங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்களோ இல்லை நம்மளோ ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு பணத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணியெல்லாம் முடிச்சு போட்டு வீட்டில் வைப்பாங்க. சாமிக்கு போகணும்னு நினச்சி தான் அந்த காசை வங்கியில் போடுறோம். அப்போ என்ன கருத்து? இப்போ திருப்பதிக்கு ஒருத்தர் எடுத்து வைக்கிறாரு. அவர் திருப்பதிக்கு போக முடியல அப்படிங்கிறதுக்காக அதை பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் கொண்டே போகிறதில்ல, இல்லை இங்கே இருக்க திருப்பதி தேவஸ்தான கோயிலையும் போகிறதில்ல. அந்த கோயிலுக்கு போய் அந்த பணத்தை போடுறாரு. அதோட கருத்து என்ன? அந்த பணம் அந்த கடவுளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத. ஒன்று வீட்டில் திருட்டு போன வீட்டில் கூட நான் பல வீட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். பீரோவில் உடைச்ச பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவன் போய் சாமி மேடையில் பார்ப்பான், அந்த உண்டியல் இருக்கா, அது போகாமல் இருக்கா. திருடன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனவன் அதை தூக்குனானு. இதே இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க, திருடனுங்களுமே வீட்டில் போய் எங்கே பணம் இருக்குன்னு பார்த்தா சாமி மேடையில் ஏதாவது காசு இருக்கான்னு எடுக்கணும் போவானுங்க. ஸோ அதனால் இது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம். நீங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் பக்தர்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி இதை நடந்துக்கிறாங்க இந்த அரசு. என்ன பர்பஸுக்காக மாதிரியே யோசிக்கிறாங்க இந்த அரசுங்கிறீங்க. அதே தான். அப்புறம் யாருக்கு எங்கே காசு இருக்குன்னு தெரியுமோ, இந்த அரசாங்கத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எங்கே பணம் இருக்குன்னு தெரியும். கோவிலில் பணம் இருக்குது, உண்டியலில் பணம் இருக்குது. எப்படி அதை எடுக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமை போட்டு செலவு எழுதாமல் எப்படிங்க நீங்கள் காசு எடுப்பீங்க? எப்படி செலவு எழுதாமல் காசு எடுப்பீங்க? ஏதோ ஒரு செலவு எழுதணும். கோயில் என்ன 10 தேராக பண்ண முடியும்? ஒரு தேர் தான் பண்ண முடியும். அதில் இருக்க பணத்தை நீங்கள் கோவிலை டெவலப் பண்ணுங்கிறதுலாம் பார்க்குறதே இல்லை. நான் ஒன்று கேட்குறேங்க, கோவில் அன்றைக்கி இடமே இல்லைங்க, சுற்றி அவ்வளோ கிராப்டாக இருக்குது, போகிற வழி சரியில்லை, ஏன் சுற்றி இருக்க இடத்தெல்லாம் அக்வயர் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் சார். இது அடுத்த கட்டமாக நிறைய இது குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இதை நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போது மக்கள்கிட்ட என்ன கேள்வி முன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஆனந்த் சொல்கிறத பார்ப்போம். என்னென்ன கேள்விகளை முன் வைச்சோம்? நேற்று மாதிரியே நம்ம தமிழ் ஜனம் நடத்திய இந்த இணை வழி கருத்து கணிப்பில்
தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய பதிவுகள் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற பல காணொளிகள் உங்களை நேரடியாக வந்து சேரும். முதல் கேள்வி நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஹிந்து கோவில்களை அரசு கட்டுப்படுத்துவது சரியா அப்படிங்கிறது. அந்த கட்டுப்படுத்துவதுங்கிற வார்த்தையிலே ஒரு அரசியல் இருக்கு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். அதுக்கு மக்கள் சொன்ன கருத்து சரி அப்படிங்கிறது 8%, கருத்து இல்லை அப்படிங்கிற 3% போச்சு அப்படின்னு சொன்னா தவறு அப்படின்னு 89 பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்துல 89% ஓட்டு வாங்கக்கூடிய கட்சி எதுவுமே இல்லை. இப்போ உங்க கட்சியை எடுத்துக்கிட்டீங்கனாலே பாஜகவே 12% தான் வாக்கு வைத்திருக்கு. ஆனா 89% மக்கள் இது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கறது? உண்மையிலே வந்து மக்களோட கருத்து மிக சரின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த கேள்வியை நான் ரெண்டாக போகிறேன். வந்து இந்து கோவில்களை கட்டுப்படுத்துவது சரியா? இந்த கட்டுப்படுத்துதுங்கிற வார்த்தையே வந்து இந்த திமுக அரசு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க இதை உபயோகப்படுத்துகிறாங்க. அறநிலையத்துறையோட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிலை நிர்வாகம் பண்ணுறது. அதுக்கு இவங்க ஒரு 12% வந்து சார்ஜுன்னு வாங்கிக்கிறாங்க, ஃபீஸுன்னு எடுத்துக்கிறாங்க. ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு 4% எடுத்துக்கிறாங்க. மொத்தம் 16% பணத்தை கோவிலேருந்து எடுத்து கோவிலை நிர்வாகம் பண்ணுவது தான் அறநிலையத்துறையோட வேலை, கட்டுப்படுத்துவது கிடையாது. ஆனால் இவங்க வார்த்தையில் எப்படி அழகாக விளையாடுறாங்கன்னா, கட்டுப்படுத்து. நீங்கள் கட்டுப்பாடுன்னு ஒன்று போயிட்டீங்கன்னா பக்தர்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா, கேட்கக்கூடாதோ? நீங்கள் உங்களோட உரிமையை கேட்குறது, உங்களோட வழிபாட்டு உரிமையை கேட்குறதே உங்களுக்கு பயத்தை கொண்டு போகிறது தான் இவங்க இந்த அரசோட நோக்கம் வந்து. அதனால இவங்க உபயோகப்படுத்தின வார்த்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது. இது நம்ம 2-3 இடத்துல சொல்லியிருக்கோம். அறநிலையத்துறையிலையும் இதை நாங்கள் ஸ்ட்ராங்காக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலை கோவிலை. இந்து கோவிலை கட்டுப்படுத்த நீங்கள் யார்? கோவிலோட இடமே கடவுள் பேரில் இருக்குது. கடவுளை நீ கட்டுப்படுத்துறியா? அப்போ கோவிலோட சொத்துக்களே அந்த கடவுள் பேரில் தான் இருக்குது. மூலவர் பேரில் தான் அந்த கோவிலோட சொத்துக்கள் இருக்குது. அப்போ மூலவரை நீ கட்டுப்படுத்துறியா? என் கடவுளை நீ கட்டுப்படுத்துகிறாயா? இதுதான் எங்களோட கேள்வி. இது ஒன்று. இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும், பல கோயில்கள்ல அறங்காவல் குழு, அறங்காவலர் இவங்க தான் வந்து கோயிலை வந்து நிர்வாகம் பண்றாங்க. அவர் எப்படி நம்ம அறநிலையத்துறை வந்து கோயிலை கட்டுப்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம எழுப்ப முடியும்? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு அவங்க ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க அறநிலையத்துறை. ஸோ அவங்க ஒரு ஈஓ ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த ஈஓ தான் வந்து கோவிலை மேனேஜ் பண்ணுறாரு டோட்டலாக. இந்த அறங்காவல் குழுங்கிறது, இந்த குழுவில் இருக்கிறது இன்றைக்கி யாருங்க இருக்கா? இந்த எல்லா கோவிலையும் எடுத்துங்க. நீங்கள் இப்போ கும்பாபிஷேகம் நடந்த திருச்செந்தூர் கோவில் எடுங்க, எல்லாமே திமுக காரர்கள் தான் இருக்காங்க, கட்சிக்காரர்கள் தான். கட்சியில் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு கோவிலில் ஒரு பொறுப்பு இருக்குது. அது அறங்காவலர் பொறுப்புன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. திமுக காரர்களுக்கு கோயில்ல பொறுப்பு வழங்குறதா குற்றம் சாட்டுறீங்க. திமுகல இருக்கிறவர்களும் இந்துக்கள் தானே, அவங்க பொறுப்பு வகிக்கிறதுல என்ன தவறு? அதாவது அறநிலையத்துறையோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2 சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒன்று வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் கட்டாயமாக இந்த அறக்காவலர் குழுன்னு ஒன்று இருக்கணும், அறக்காவலர்னு ஒன்று இருக்கணும். அதை இவங்க எப்படி ப்ரீச் பண்ணுறாங்கன்னா, ஒரு கோவிலோட ஈஓ, ஃபார் எக்ஸாம்பிள் கோவில் ஏவோட ஈஓ வந்து கோவில் பியில் தக்காராக இருப்பார், கோவில் பியோட ஈஓ வந்து கோவில் ஏல தக்காராக இருப்பார். ஸோ இது ஒரு இவங்க பண்ணுற ஒரு கோல்மால் வேலை. ரெண்டாவது தற்காலிகமான ஒரு பதவி தானே. இல்லை, அந்த அறக்காவலர் குழுவில் அவர் தான் தலைவர். புரியுதா உங்களுக்கு? இந்த அப்புறம் இன்னொன்று அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அறநிலையத்துறை சட்டம் வந்து அறக்காவல் குழுவில் இருக்க யாருமே வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திமுகவில் இருக்க அத்தனை பேரையும் அவங்க போட்டிருக்காங்க. இதை நீங்கள் திருப்பி அதாவது இந்த கட்சியோட ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் நாங்கள் தப்பு பண்ணுவோம், நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நாங்கள் அதுக்கு திருப்பி எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டோம். அது கோர்ட்டு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம், பொதுமக்கள் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம், பக்தர்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டோம். யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பது, பொய் சொல்வது. சரி, இப்போ நம்ம இரண்டாவதாக என்ன கேள்வியை முன் வச்சிருக்காங்க? ஸோ சார் சொன்ன மாதிரி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது சரி கிடையாது. அறநிலைத்துறையினுடைய வேலை கண்காணிப்பது. ஆனால் அவங்க கூடுதலாக அவங்களுடைய அதிகாரத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கோவில்களை சூறையாடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போ அடுத்தது நம்ம மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பலவிதமான வரிகள் மூலம் ஏற்கனவே அரசு வருவாய் கிடைத்து வரும் நிலையில் கோவில் நிதியை வைத்து அரசு கல்லூரிகளை தொடங்குவது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏற்புடையது அப்படின்னு 6% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கருத்து இல்லை அப்படின்னு 13% பேரும், ஏற்புடையது அல்ல அப்படின்னு 81% பேரும். இப்போ இதுலேயே நம்ம பார்க்குறோம், போன ஸ்லைடில் எந்த அளவுக்கு ஒரு சதவீதம் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு 80%க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 80% தவறுங்கிறது போகிறதுக்கு முன்னாடி தவறு இல்லை, கருத்து இல்லைன்னு சொன்னவங்க யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, இப்போ நீங்கள் எடுத்தது எல்லாத்தையும் எடுத்திருப்பீங்க. சர்வே வந்து எல்லா கம்யூனிட்டியும் அவங்க மைனாரிட்டி எத்தனை? 18% பேர் மைனாரிட்டி இருக்காங்க. நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களோட இதில் தெளிவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. 20% அப்ராக்சிமேட்டாக நீங்கள்
சொல்கிறீங்க வந்து கருத்து இல்லை, நான் ஒன்றும் ஏற்புடையது இல்லைன்னு சொல்கிறாங்கன்றீங்க. அவங்க 20 பேரும் மாற்று மதத்தினராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய, இந்துக்கள் யாருமே வந்து கோயில் காசு எடுத்து காலேஜ் கட்டு, அதை கட்டுன்னு இவங்க மக்கள்கிட்ட வந்து மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதாவது இல்ல சார், இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் இடைமறித்து கேட்க இருக்கிறேன். இதுல வந்து ஆப்போசிட் சைடு திமுக சைடுலேருந்து வந்து சேகர் பாபு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்து கோவிலோடைய நிதியை எடுத்து கட்டக்கூடாது அப்படிங்கிறது எந்த ஒரு சட்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் 1966 சென்னை மாகாணத்துடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்த சிபி ராமசாமி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் கோவில் நிதியை எடுத்து கட்டலாம், இது காலங்காலமாகவே இருக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை தவிர 1959 இந்து அறநிலைய சட்டம் பிரிவு 36 படி இதை பயன்படுத்துறதுக்கான வழிவகை அதில் இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அவரு. அவர் வழிவகைன்னு சொல்றது வந்து கோவில் பணத்தை எந்தெந்த காரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாங்கிறதுல தெளிவாக பள்ளி கட்டலாம், நீ கல்லூரி கட்டலாம் அப்படின்லாம் சொல்ல. நான் ஒன்று சொல்கிறேன், இவங்க வந்து இப்போ கோவிலில் ஆகம விதிப்படி கோவிலை நீங்கள் நடத்தணும்னா அங்கே வந்து அந்த சிலை செய்கிற கலை வேணும், வேத பாடசாலை வேணும், வாகனங்கள் செய்வதற்கான நாலேஜ் வேணும். இதுக்கெல்லாம் நீங்கள் கல்லூரி வச்சு சொல்லி கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு ஜென்ரலாக இருக்க காலேஜ் வந்து நடத்துவீங்களா? அப்போ நீங்கள் அந்த துறை சார்ந்த இப்போ இருங்க, சுகாதாரத்துறையில் என்ன பண்ணுறாங்க, செவிலியர் கல்லூரி நடத்துகிறாங்க. அவங்க வந்து அப்போ அவங்கள 1-2 கட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து கோவில் ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 2 காலேஜ் பண்ண சொல்லுங்கள். அந்தந்த துறை சார்ந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் நடத்தலாமே ஒழிய இது நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறாங்க மக்களை. ஜென்ரலாக கட்டப்படுறதா சொல்லப்படுற கல்லூரிகளிலும் அந்தந்த கோயில் சார்ந்த தர்மம் சார்ந்த படிப்புகள் இணைக்கப்படணும்னு விதியில் இருக்கு. அதை பின்பற்றி தான் நாங்கள் வந்து கல்லூரிகளே கட்டுறோம். அதாவதுங்க, அப்போ இதன்படி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல பலன் பெறுவது இந்து சமுதாய மாணவர்கள் தானே. நீங்கள் டெம்பிள் மணி இஸ் நாட் அ செக்குலர் மணின்னு இருக்குங்க, சட்டமே சொல்லுதுங்க. அப்போ கோவிலோட பணத்தை வந்து இந்துக்கள் மட்டுமே அந்த கோவிலை நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்குறேன். இல்லை, இந்து சமுதாயம் பாடம் சொல்லி தரப்படுது. ஏங்க திருப்பி நீங்கள் சொல்கிறீங்க, வேத பாடசாலையில் வேதம் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க வேதம் மட்டும் படித்தா பத்தாதுங்கிறதுக்காக அவங்க 10th எக்ஸாம் எழுதலான்னு அப்படின்னு சொல்கிறதுக்காக 10th கிளாஸ் அங்கே வைக்க சொன்னாங்க. அவங்க 12th படிக்கணுங்கிறதுக்காக 12th வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை இருந்தால் வேதம் படிக்கிறதோட இணைந்து படிப்பதற்கு வச்சதை நீங்கள் இணைந்து படிக்கிற வச்சதை மட்டுமே ஒரு படிப்பாக கருதி பொதுமக்களையும் கொண்டு வந்து அதில் சேர்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த கோவிலுக்கு என்ன பண்ணுறீங்க? இல்லை, இப்போ இந்த கேள்வியை ஏன் இப்போ முன் வைக்கணும்? காலகாலமாக பக்த வச்சலம் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இது நடைமுறையில் தான் இருக்குது. நிறைய முறை கோவில் நிதியை எடுத்து கல்லூரிக்கு செலவிட்டிருக்காங்க. பல இந்த கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டினதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். என்னென்னா அன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க கன்னியாகுமரியில் ஒரு கோவில் நிதி எடுத்து தான் பள்ளி கட்டினாங்க, கல்லூரி கட்டினாங்கன்னு. அன்னைக்கு பள்ளித்துறையிலையும் கல்வித்துறையிலையும் பணம் இல்லை, அதனால அதை எடுத்து கட்டினாங்க. இன்றைக்கி தனி பட்ஜெட் இருக்குது, தனி நீங்கள் ஒரு இது போடுறீங்க, சட்டசபையில் விவாதம் பண்ணுறீங்க, அதுலேருந்து பணம் வருது. அந்த பணத்தில் கட்டுறதை விட்டுட்டு நீங்கள் ஏன் கோவில் பணத்தை எடுக்கிறீங்க? இதுதான் நம்மளோட கேள்வி. அப்புறம் அந்த நீங்கள் அதுலேருந்து சர்ப்ளஸ் பணம்னு சொல்கிறீங்க. எதுங்க சர்ப்ளஸ் மணி? கோவில் எதுங்க சர்ப்ளஸ் மணி? இடிந்து போன 1000 கோவில்கள் இருக்குல்ல, அதை புனரமைக்காமல் நீங்கள் எப்படிங்க சர்ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க? எல்லா வேலையும் கோவில் எனக்கு முடிஞ்சிருச்சு, கோவிலில் இத்தனை பணம் இருக்குது, இதில் கோவில் சம்மந்தப்பட்ட அத்தனை வேலைகளும் முடிந்து விட்டது, அத்தனை கோவிலுக்கும் நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன், இடிஞ்ச கோவில்களே தமிழகத்தில் இல்லை, திருவிழா நடக்காத கோவில்களே தமிழகத்தில் இல்லை, அன்னதானம் வழங்கப்படாத கோவில்களே தமிழகத்தில் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இருக்க பணம் தான் சர்ப்ளஸ் மணி. நிச்சயமாக சார் சொல்கிற விஷயத்தில் சில நியாயங்கள் இருக்கிறதா நானும் பார்க்குறேன். இப்போ ஹெச் ராஜா கூட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இவர் சேகர் பாபு பதிலுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி ஹிந்து கோவில்களில் இருக்கிற நிதியை எடுத்து ஒரு கல்லூரி கட்டினா அதில் நீங்கள் வேலைக்கு கொடுக்குற எல்லாருமே ஹிந்துவாக தான் இருக்கணும். சில கல்லூரிகளில் ஹிந்து அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை வந்து பணியமர்த்துறீங்க, இது வந்து அதுக்கு அந்த கோவிலுக்கு நிதி கொடுக்குற ஹிந்துக்களுடைய மனசை புண்படுத்தாதாங்கிறாரு. இல்லை, இதில் கூடுதலாக கிரிப்டோ, அதாவது சர்டிஃபிகேட்டில் ஹிந்துவாக இருப்பாங்க, ஆனால் வழிபடுறது வேறு மதத்தினராக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்க முடியுது. நம்ம நாச்சியப்பன் சார் சொன்ன மாதிரி ஹிந்து கோவில்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாக்கி இருக்குது. நீங்கள் வந்து அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அதில் திட்டத்திலிருந்து வெளியே வரக்கூடியவங்க சமீபத்தில் செஞ்ச ஒரு காணொளி வெளியே வந்து அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஸோ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இன்னும் அவங்களுக்கு
நிறைய அனைத்து ஜாதியினர் பக்கத்து மாநிலத்துல கேரளாவில் RSS இயக்கம் நடத்தக்கூடிய அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக 30-40 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு கேரளாவில் பல கோயில்களில் அங்கேருந்து போனவங்க வந்து அர்ச்சகர்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தரத்தை தமிழகத்தில் அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் அந்த திட்டம் வந்து உயரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பார்க்கப்படுது. அதே மாதிரி கோவில்கள், பல கோவில்களுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்து கோவிலில் நிதி எடுத்துக்கொள்ளும் அரசு சிறுபான்மையினர் வழித்தடங்களில் கிடைக்கும் நிதியை எடுத்துக்கொள்ளாதது ஒருதலை பட்சமான செயலா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் அது ஒருதலை பட்சம் தான், அது இந்துக்களை ஏமாற்றும் செயல்தான் அப்படின்னு 81% பேரும், இல்லை அப்படின்னு 16%, கருத்து இல்லை அப்படின்னு 3% வருது. ஸோ திருப்பி அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஜனத்தொகை 81%, அந்த ஜனத்தொகையில் இருக்கக்கூடியவங்க இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் ஜனத்தொகையை நம்ம கருதக்கூடிய அந்த 19% கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்த்து, ஸோ 19% அதில் தப்பு இல்லை, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்க? அதாவது இப்போ நீங்கள் மசூதிகளுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க, அங்கே பக்தர்கள் கொண்டு வந்து பணம் போடல, ஆமாம் அரசாங்கம் பணம் கொடுக்குது. சர்ச்சுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது, அங்கே பக்தர்கள் பணம் கொடுக்கல, உண்டியல் வைக்கல அந்தந்த கம்யூனிட்டியில். ஆனால் இந்துக்கள் மட்டும் ஒரு உணர்வு பூர்வமாக என்னுடைய கடவுள், என்னுடைய கோவில், நான் தான் பணம் கொடுப்பேன், நான் தான் பார்த்துக்குவேன், இதுதான் என்னுடைய பக்தி அப்படின்னு வந்து உண்டியலில் காசு போட்டு அதான் இத்தனை ஆயிரம் கோயில்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சா அதை எடுத்து நீங்கள் உங்கள் நோக்கத்துக்கு செலவு பண்ணி எப்படி காசை கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறீங்க. அது முதல்வருடைய தொகுதியில் கொண்டு வந்து காசை போடுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே பக்தர்களே காசு கொடுக்கல, நீங்கள் காசு கொடுக்குறீங்க. இங்கே பக்தர்கள் போட்ட பணத்தையாவது விட்டு தொலைங்க, இவங்க என்ன வேணுமோ அதை அந்த கோயிலுக்கு செய்வாங்கன்னு சொன்னால் அதை இதுலேருந்து நீங்கள் பணம் எடுத்தீங்கன்னா அது எப்படி? அது இன்றைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பழனியில் அந்த விஞ்சுக்கும் இதுக்கும் காசு வாங்கிட்டு தான் பக்தர்கள் அனுப்புறாங்க. இது வந்து இலவசமாக பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், இலவசமாக பண்ணலாம். ஏங்க நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் பண்ணாங்க கோயிலில். நீங்கள் வந்து சினிமா டிக்கெட் மாதிரி, இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க, அங்கே முறை செய்கிற ஒரு திரிசுந்தரர்கள்னு அவங்க தான் கோவிலில் வழி வழியாக முறை செய்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் கோவிலில் இருக்க திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து, கோவிலில் பூ கட்டுறதுலேருந்து, சாமி தூக்குறதுலேருந்து, அத்தனையும் பஞ்சாங்கம் வாசிக்கிறதுலேருந்து பண்ணுற அவங்க 800 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வருஷத்தில் 2 நாள் 3 நாள் அங்கே முறை வருது. இவங்கள நீங்கள் கோயிலுக்குள்ளே உள்ள விடல கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு. அவங்க தெருவில் நின்று கும்பாபிஷேகம் பார்த்தாங்க, அவங்க கடற்கரையில் நின்று கும்பாபிஷேகம் பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் யாரை உள்ளே விட்டீங்க? உங்கள் கட்சிக்காரர் இப்போ 1000 பேரை உள்ளே விட்டீங்க, திமுக காரர்களை. அதில் வந்து டிக்கெட்டு போட்டு அவங்க விற்றாங்க வேறு. 10,000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு, ஒரு பாஸ். நீங்கள் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் பார்க்கணுன்னா நீங்கள் வேறு யாரையும் போய் கேட்டிருக்கணும்னு அவசியமே கிடையாது. கோவிலில் இருக்க அந்த ஊரில் இருக்க திமுக நிர்வாகிகிட்ட போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு பாஸ் கிடச்சிருக்கும். ஆக நீங்கள் எல்லாத்துலேயும் பணம் பண்ணுறதுக்கு தான் இந்த கோவிலை உபயோகப்படுத்துகிறீங்களே ஒழிய 1000 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 200 ரூபா டிக்கெட்டு, என்னங்க IPL மேட்சான்னு கேட்குறேன். கோவில் பக்தர்களுக்கு இலவசமாக கோவிலை திறந்து விடுங்க. அங்கே நீங்களே பேசையில் சொன்னீங்க விஞ்சுக்கு ஏன் காசு வாங்கணும்னு. எல்லாத்துக்கும் பணம். நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தீங்கன்னா, இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதே குறைக்கணும், மக்கள் வந்து கோவிலுக்கு போகிறத கம்மி பண்ணுங்கிறதுக்காகவே எல்லாத்துக்கும் பணம். இப்போ ஒரு ஃபேமிலியில் நினைக்க ஆரம்பிச்சான்ல, 20,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தன், நாம் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 200 ரூபா செலவாகுது, மாதத்துக்கு ஒரு தடவை போனால் போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் தள்ளிட்டீங்கல்ல. அவ்வளவுக்கும் காசு. நீங்கள் காசு கொடுக்கலன்னா விபூதியும் கிடைக்காது, அங்கே உள்ளேயும் போக முடியாது, சாமியே நெருங்க முடியாதுங்க. துவஜ ஸ்தம்பத்துக்கு பின்னால் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதான். இந்த உங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமானது தான். ஆனால் கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்து சமுதாயத்தோட எண்ணிக்கை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அவர்கள் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழக்கமும் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டணம் அப்படின்னு ஒன்று வச்சா தானே இதை முறைப்படுத்த முடியும், இல்லைன்னா பக்தர்கள் வந்து வழிபடுறது சிரமமாயிடும் இல்லையா? அதாவதுங்க, சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு நான் அன்றைக்கி போகணுன்னு ஆசைப்பட்றேங்க. சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு எல்லாரும் மனசில் சிவன் கோயில் அப்படின்னு தோணுனா கபாலீஸ்வரர் கோயிலோ இல்லை பாடியில் இருக்க ஒரு சிவன் கோயிலோ, இந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் தான் மக்கள் மனசுக்கு ஞாபகம் வருது. இது இல்லாமல் உடைஞ்சு போய் இடிந்த கோயில்கள் 1000 கோயில்கள் இந்த சென்னையிலே இருக்குது. நீங்கள் அதை புனரமைச்சு அதுக்கான வழிவகையை ஒழுங்காக வழியை விட்டு 2 சைடும் நீங்கள் கோவிலுக்கு எப்படிங்க கூட்டம் வராமல் இருக்கும்? அங்கே விளக்கே எரியலைன்னா பயமாக இருக்குமா இருக்காதாங்க அந்த கோயிலில் உள்ளே போகிறதுக்கு? அர்ச்சகர் கிடையாதுங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் பிரதோஷம் பண்ணுவீங்க? கோவிலுக்கு வேண்டிய பேசிக்ஸ் எதுவுமே கிடையாது அந்த கோயிலில். டெய்லி அபிஷேகம் நடக்கிறதில்ல, விளக்கு போடுறதில்ல, கோவிலில் ஐயர் கிடையாது, அப்புறம் எப்படிங்க நடக்கும்? நீங்கள் எல்லா கோயிலையும் திறந்து விட்டீங்கன்னா கூட்டம் ஒரு கோயிலில் எவ்வளோ வரப்போகுது? சார் சொல்ல வருது என்னன்னா, அப்படி கூட்டம் அதிகமாக வந்தால் அதை முறையாக கையாள வேண்டியது அரசாங்கத்தோட அதிக கோவில்களை கட்டி அதன் மூலமா மக்களை வந்து பல கோவில்களுக்கு நீங்கள் கோவிலே கட்ட வேணாம், இருக்க கோவில்களை ஒழுங்காக பார்த்து அதில் ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு ஐயரை உள்ளே போட்டு அவருக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்து, எங்கேயாவது 4000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு ஐயர் வேலை செய்வாராங்க ஒரு கோவிலில்? இந்த காலத்தில் நீங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதுதாங்க கொடுக்குறாங்க சம்பளம்.
அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கே ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல. ஐயர் மட்டும் இல்ல, பல ஊர் கிராம கோயில்கள்ல பல சமுதாயத்தினருக்கு இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு வன்னியர் கொடுக்கலாம், முதலியார் கொடுக்கலாம், உடையார் கொடுக்கலாம், எல்லாருக்குமே வந்து இது மூலமாக கிராம கோயில்கள் ஒரு 40,000 கோயில்கள் இருக்குங்க. இவங்களோட லிஸ்ட்ல இருக்க கோவில்ல ஆகம கோயில் இல்லாத மற்ற அத்தனை கோவில்கள்லையும் அனைத்து ஜாதியினரும் தான் அர்ச்சகராக இருக்காங்க. இது வந்து இவங்க கொண்டு வந்த ஒரு புது திட்டம்லாம் கிடையாது. இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது. அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகராக தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒழுங்காக பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக கோயிலை மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பணமும் கொடுக்குறதில்ல. இன்றைக்கி இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தட்டில் காசு போடாத உண்டியலில் காசு போடுன்னு சொல்கிறதுக்கு 2 பேரை வச்சுருக்கீங்க. நீ கொடுக்குற 3000 ரூபா சம்பளத்தில் அவன் குடும்பத்தையே நடத்த முடியாது. ஒரு சாமி அங்கே இருக்கவர், அவரை நீ தட்டிலையும் காசு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கோவில் ஃபுல்லாக உண்டியலுங்க. வடபழனி கோயிலில் போய் எண்ணிட்டு வாங்க. நீங்கள் 35 உண்டியல் இருக்குது. எல்லாம் நம்ம உயரத்துக்கு இருக்குது. சாமியே தெரிய மாட்டேங்குது. வெறும் உண்டியல் தான் தெரியுது வடபழனி கோவிலில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காசை எப்படி பிடுங்கலாம் வர்ற மக்கள்கிட்ட? அப்படியாவது இவன் வராமல் இருப்பான்னு நினைக்கிறாங்க. இன்னும் பக்தி தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். திமுக காரர்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு 200 ஜோடியை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு கோயில் காசை எடுத்து இவனுக்கு காசு கொடு, அவனுக்கு அதாவது அவர் செய்யும் வேலைக்கு இன்சென்டிவ் எப்படின்னா கோயிலேருந்து தான் காசு எடுத்து கொடுப்பாங்க. இவர் கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறேன்னு. நீ யார் கோயில் காசு எடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு கேட்குறேன். உண்டியலில் காசு போட்டவன் கோயிலில் கல்யாணம் பண்ணு நான் கொடுத்தான். அப்போ மண்டபத்தில் கொண்டு போய் உண்டியல் போய் அது ஏதோ 2 குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க, திருப்பி சேர்த்து வச்சிருப்பாங்க. வந்து நல்லா இருக்க குடும்பத்துக்கே இவங்க காசு கொடுக்கறதுக்கு கோயிலேருந்து காசு எடுக்கிறதுக்கான வழி தானே அது ஒழிய இவங்க மொத்த மோசடி இது. இதை தாண்டி இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கல்லூரியை தொடங்கும் போது அதை வந்து ஏன் அரசாங்கம் தொடங்கணும், ஏன் இப்படி இன்னொரு நிதியை கோவில் நிதியை எடுத்து பயன்படுத்தக்கூடாது, அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியை வந்து அரசு கல்லூரியாக தொடங்கும் போது அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த கல்லூரியை விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது தொடர்ந்து நிதி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்படி கோவில் நிதியில் கட்டப்படுற அந்த கல்லூரிக்கு அரசாங்கத்திலேருந்து நிதி போகாது. அது பின்னாடி சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு காரணமும் முன்வைக்கப்படுது. இல்லை, அது உண்மைதான். அதாவது அது எதுக்கு? அப்போ நான் தான் முதவே கேட்டேன்லங்க, அந்தந்த துறைன்னு ஒன்று எதுக்குங்க வைக்கிறீங்க? அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்காக அது இருக்கணும், டொமைனில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு தானே ஒவ்வொரு துறையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த துறையில் தானே அது இருக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய முடியாதுல்ல. நிச்சயமா சார். நம்ம அடுத்ததாக வேற என்ன கேள்வியை முன் வச்சிருக்கோம்? இப்போ நாச்சியப்பன் சார் இந்த ஸ்லைடில் சொன்ன மாதிரி பல அரசு நடுவில் வந்து ஒரு கேஸே வந்தது. அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளே கோவில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு விவாதமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆல்ரெடி கோவில் நிலமாக இருந்த இடத்துல தான், அந்த கோவிலினுடைய இடத்துல தான் அந்த அரசு கட்டிடமே கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு இந்த அரசு கோவில் நிதியிலேருந்து எடுத்து கட்டக்கூடிய உருவாக்கக்கூடிய இந்த அரசு கல்லூரிகள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிறது நம்மளால இப்போ வந்து கெஸ் பண்ண முடியுது. நிறைவு கேள்வியா மக்களிடம் கேட்ட கேள்வி, தமிழகத்தில் இந்து வாக்கு வங்கி உருவாவது நல்லதா அப்படின்னு. அதுக்கு வந்து கருத்து இல்லை 2%, நல்லது 80%, நல்லதல்ல அப்படிங்கிறது 18%. எல்லா ஸ்லைடுமே அந்த ஒரு 80% வந்து கோவில் விஷயத்துல கோவிலுக்கும் சாமிக்கும் இந்து மதத்துக்கும் ஆதரவா இருக்கு, 20% எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்க முடியுது. ஸோ இந்து வாக்கு வங்கி தமிழகத்துல உருவாகுதா? 80% பேர் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஹிந்து கட்சின்னு சொல்லப்படுறது பாஜக மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஒரு 12% தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ மீதி எங்கே? அதாவது இந்து வாக்கு வங்கி உருவாகுவது நல்லதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களோட ஸ்லைடில் இத்தனை ஸ்லைட்லேயும் வந்த ரிசல்ட்டே வந்து அதுக்கு பதில் நல்லதுன்றதுனால தானே எல்லாமே 80% இந்துக்களுக்கு ஆதரவாகவே வந்தது இல்லை. இந்த வாக்கு வங்கி உருவாவது நல்லதா கெட்டதாங்கிறதோட நீங்கள் இப்போ முருக பக்தர் மாநாடு நடந்தது. அதில் என்ன ஒரு தன்னெழுச்சியும் வந்து நம்ம போய் யாரையும் வந்து மற்ற கட்சி மாதிரி ஒரு பிரியாணியும் ஒரு பாட்டிலும் எல்லாருக்கும் வண்டி வாகனம் ரெடி பண்ணி கொடுத்து யாரையும் அங்கே நம்ம கூப்பிடல. எல்லாம் அவங்களே ஆர்வத்தோடு கிளம்பி எல்லாரும் வந்த கூட்டம் அது. 6,17,000 பேர் அங்கே வந்து வந்தாங்க. இந்த ஒரு நம்ம போய் யார்ட்டையும் வீடு வீடாக போய் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அப்போ வந்து எந்த அளவுக்கு வெறுப்பு இந்த அரசு மேலே மக்களுக்கு இருக்குது, இந்த அரசு எவ்வளவு இந்துக்களுக்கு விரோதமாக நடக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் வெறுப்பை காட்டுறதுக்கு தான் இதுக்கு ஆதரவு வந்ததுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து யாருமே கேள்வி கேட்குறதுக்கு இல்லை, நம்ம நினச்சதை பண்ணலாம் கோவில் விஷயத்தில் அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் ஆரம்பத்துலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த திக நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் ஒரு இடத்துல போய் திட்ட போங்க, யாரை வேணால் எது வேணால் திட்டலாம். இந்துக்களை திட்டினா யாருமே கேட்க மாட்டாங்க, மற்ற 2 சமுதாயத்தை திட்டினோன்னா பிரச்சனை வரும். இப்போ அப்படி தானே பண்ணார் பொன்முடி அவர்கள். வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தானே கேலி பேசினார். இப்போ அவர் என்னாச்சு? இப்போ எல்லாரும் பயம் வருது இல்லை, ஓ இனிமேல் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க, கேட்குறாங்க, அதுக்கும் ஆதரவு இருக்குது, மக்கள் ஒன்றிணைகிறாங்கன்னு. கண்டிப்பாக இந்து வாக்கு வங்கி கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்குது. எப்படி இவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் மைனாரிட்டியை கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நம்ம கவலையே இல்லைன்னு நினச்சாங்களோ,
இனிமேல் அந்த மாதிரி நினைக்க முடியாது. நீங்கள் அவங்க வந்து இந்துக்களுக்கும் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் சேகர் பாபு டெய்லி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. பல கோயில்களை நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டோம், பல பேருக்கு இதை போட்டோம், அதை போட்டோம், சைக்கிள் கொடுத்தோம், அதை வச்சோம். நீங்கள் எது வேணால் கேளுங்க, அவர் வந்து பொய்யை வந்து ஸ்டாப் பண்ணாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுலேயும் வந்து மக்கள் அதை உண்மைன்னு நினைப்பாங்க. ஆக மொத்தம் பொய் சொல்கிறது தான் இவங்களுக்கு வேலை. கோவில் பணத்தை கொள்ளையடிப்பது தான் இவங்க வேலை. இவங்களுக்கு இப்போ வந்து சரியான பயம் இந்து வாக்கு வங்கி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு. ஆனா மதத்தின் அடிப்படையில் இந்த வாக்கு வங்கி கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கிறது நாட்டுக்கு நல்லதா லாங் டேர்ம்ல? இப்போ நீங்கள் எதை நல்லதா கெட்டதான்னு சொல்கிறீங்களோ, ஆல்ரெடி ஒன்று கன்சாலிடேட் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? தனித்தனியாக ஆகலை, ஆல்ரெடி ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது இல்லைப்பா, அதனால இப்போ 2 மதம் வந்து கன்சாலிடேட் ஆகிடுச்சு. அதில் நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லுங்கள். இல்ல நம்ம அது நல்லதா கெட்டதான்றதை விட அது தவறுன்னு நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம அதெல்லாம் உடைக்கிற இல்லைங்க. வேலையை அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. நம்ம தாங்க செக்குலர்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க. அவங்களோட மதத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கள் மட்டும்தான் குழம்பி போயிருக்காங்க. இன்றைக்கி அதில் ஒரு தெளிவு இருக்குது அவங்க எல்லார்ட்டையும். அதனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. நம்ம ஒருத்தரை கன்சாலிடேட் பண்ணால் போதும்னு நினச்சோம். இப்போ நம்மளோட எஃபர்ட்டை இந்துக்களையும் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தேவைங்கிறது இப்போ தான் அந்த புரிதலுக்கே வந்திருக்காங்க. சமம்னா எல்லாரும் சமமா இருக்கணும். அந்த சமத்துல ஒரு செக்ட்டுக்கு மட்டும் இழப்பு ஏற்பட்டு இன்னொரு செக்ட்டுக்கு வந்து உயர்ச்சி வரக்கூடாது அப்படின்ற கருத்தை நீங்க ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. இன்னைக்கு அரசியலில் பரபரப்பாக பேசப்படுறது அப்படின்னா இந்த டாபிக் தான். அதாவது இந்து கோவில்களோட நிதியை எடுத்து கல்லூரிகளை கட்டுறது சரியா இல்லையா அப்படிங்கிறது தான். அது குறித்து தான் நம்ம இணையத்தில் கேள்வியாக முன் வச்சோம். மக்கள் சொன்ன அந்த கருத்துக்களை பல்வேறு கோணத்தில் நம்ம இங்கே விவாதித்தோம். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்குமே நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.